வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த கால வேளையிலே நாம் ஆராதிக்கும் பொழுது நம் நடுவிலே நம் அருகிலே வந்து நிற்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பார்த்தாப்பா, நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, உம்மோடு உறவாட வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, நல்ல புதிய பலத்தை பெற்றவர்களாக கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பார்த்தாப்பா, உம்மோடு இருப்பதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. அது மாத்திரம்தான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. அது எங்களுடைய இதயத்தின் ஏக்கமாக இருக்குதப்பான்னு சொல்லாம, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் இயேசுவே உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமாப்பா, எங்களுடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யணும்ப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரம் நாங்க செய்யணும் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியில் நாளில் ஆண்டவரே, நீர் எங்களை மகிழ்வித்து ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீங்க உலாவுகிற தேவன், நீர் எங்களோடு இருக்கிற தேவன், எங்கள் மத்தியிலே உலாவி ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன் அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நன்மையின் ஆராதனையாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களை ஆறுதல் படுத்துகிற ஆராதனையாக, எங்களை சுகமாக்குகிற ஆராதனையாக, எங்களை தேற்றுகிற ஆராதனையாக இந்த ஆராதனை மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க உம்மிடத்துல வரும் பொழுது நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீங்க ஆண்டவரே, அடையாளத்தை செய்கிறீங்க, சுகத்தை தர்றீங்க அப்பா. நாங்க உம்மை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களப்பா. இந்த 8வது மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க, ஆராதனையில் எங்களோடு இடைப்படுங்க, வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. பாடல், ஆராதனை, சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி, திருவிருந்த ஆராதனையிலும் அப்பா நீங்க எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கலுங்க, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டுட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுடைய காதுகளில் கேட்கட்டும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க உணர எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தர் நல்லவர், ஆமென். நம்முடைய பாரங்கள் எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? ஆனா நம்ம பாரத்தை நம்ம மேலேயே தூக்கிட்டே அலையறோம். சரி, நாளை தூக்க முடியல, நடக்க முடியல, சுமக்க முடியல, கால் வலிக்குது, கை வலிக்குது, உடம்பு வலிக்குது. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது சொல்லதான் செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை எல்லாத்தையும் என் மேல வச்சிட்டேன், கலங்கி தவிக்காத, நான் உன்னை உன் கூட இருந்து உன்னை ஆதரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். இந்த பாடல் இப்படியா சொல்லுது, நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். கடந்த 7 மாதங்கள் என்னை உங்களையும் போதுமானவரா இருந்த ஆண்டவர் நடத்தினார்ல, இந்த மாதத்திலும் அவர் அப்படியே நடத்த போகிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை கர்த்தருக்கு நமது நிழலாய் இருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஆமென், கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆமாங்க, கர்த்தர் நம் சார்பில், கர்த்தர் என்னுடைய உங்களுடைய சார்பில் நிற்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், oh yes Lord, விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கடைசியா செல்லாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, ஓ ஆமென், அவரே அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென், ஹalleluya. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவரே எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறாரா? ஆமாவா இல்லையா? என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ அவர் சொல்ற வழியில நானும் நீங்களும் நடக்கும் பொழுது, ஆமாவா இல்லையா? இந்த கால வேளையில ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு நல்லவரா இருக்கிறார். ஆமாவா இல்லையாங்க? ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறார். குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர், வியாதியிலே விடுதலையை தந்தவர். இன்னைக்கு அதே தேவன் என்னோடு உங்களோடும் இருக்கிறார். அவர் வியாதியிலே விடுதலை தருகிறார். ஆமென். நம்ம பலவீனமா இருக்கும் பொழுது பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எனக்கு உங்களுக்கு விடுதலையை தந்து நடத்துகிறார். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும். அவர் ஒருபோதும் அவருடைய நிலையிலிருந்து மாறாதவராயிருக்கிறார். இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறா
மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்துல ஆறுதலை தந்து நடத்துறார் என்னை உங்களையும். ஆமென். யாருமே நான் நீங்களும் துன்பத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஓடி தான் போவாங்க, என் பக்கத்துலேயும் உங்கள் பக்கத்துலேயும் வரமாட்டாங்க. ஆனால் நான் துன்பத்தில் உனக்கு ஆறுதல் தர்றேன்னு என் பக்கத்துலேயும் உங்கள் பக்கத்துலேயும் வர்றாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலாமா? நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், ஆமென், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடாரின் செவிகாலை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடாரின் செவிகாலை, ஆமாப்பா, நீர் இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்ல. ஆமாங்க, வியாதியில் என்னுடைய உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவர். ஆமென். துன்பத்தில் நம் பாரங்கள் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொல்லும் அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் இல்ல? ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படும் பொழுது நிறைய விதங்களில் வெளிப்படுகிறார்ல. ஐ ஆம் யுவர் காட் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு தேவனா இருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு அப்பாவா இருக்கேன் அப்படிங்கிறார், ஃபாதரா. நான் உன் தாய் போல உன்னை தேற்றுறேன் அப்படின்னு, உன் தாயை போல இருக்கேன் அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாத்தையும் விட நம்ம நிறைய சீக்ரெட்ஸை ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம். அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டோம், கூட பிறந்தவங்க கிட்ட கூட சொல்ல மாட்டோம்.
ஒருத்தட்ட சொல்லுவோம், யாருன்னா ஃப்ரெண்டு. ஆமாவா இல்லையா? நண்பர்களிடம் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். சரி, எனக்கு இவ்வளோ பிரச்சனைடா, இதுடா அதுடான்னு நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நண்பர்கள் தினம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 17வது வசனம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படியா? எல்லா காலத்திலும். எல்லா காலம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும்போது, கவலையா இருக்கும்பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுவான்? சிநேகிப்பான். ஆனா உறவுகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் வரும்போது அப்பா ஐயோ டே எஸ்கேப் ஆகி ஓடிடலாம்டா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா சிநேகிதன் என்ன பண்றான்? எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறானா. இன்னொரு வசனம் போட்டிருக்கு, நீதிமொழிகள் 27:9-10, ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையில் பாராட்டும் இன்பமுமான களிப்புமாகும் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சிநேகிதன் என்னன்னா அட்வைஸ், ஆங்கிலத்தில் இப்படியா போட்டிருக்குது, he keep advice, அவன் நண்பனுக்காக அட்வைஸ் பண்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அது எப்படியா? அது இன்பமா இருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நண்பன் இப்படி அட்வைஸ் பண்றான் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. அதை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். என்னது? நான் உங்களுக்கு நான் கற்பிக்கிறது எல்லாத்தையும் நீங்க செய்வீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டா இருப்பீங்க. இப்ப இருக்கிற காலத்துல, இப்ப இருக்கிற எல்லா காலத்துலயும் ஃப்ரெண்டு. டே எனக்காக நீ இதை செஞ்ச அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? அப்படி சொல்லுவாங்கல்ல, டேய் எனக்காக நீ இது செய்யணும், இல்லைன்னா நான் உன் ஃப்ரெண்டே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நான் கற்பிக்கிற யாவற்றையும் நீ செய். அவர் சொல்றது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். அவர் சொல்றது எல்லாமே நல்லதா இருக்கும். அடுத்த வசனம், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என்ன ஊழியக்காரன் அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா ஸ்லேவ் அப்படின்னு போட்டிருக்கு. வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒரு எஜமான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம்ல. இந்த வேலை செய்ய, அதை செய்ய, அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் என்ன என் பிதாவின் இடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் அறிவிச்சிட்டேன். அந்த சிநேகிதனுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் ஃப்ரெண்டு, நான் எல்லாவற்றையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கும் உனக்கும் மறைவா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம தான் நிறைய காரியத்துல ஆண்டவர்கிட்ட மறைச்சிடறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் நண்பன், என்னை உன் நண்பனை ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நண்பன் தன் சிநேகிதனுக்காக உயிரையே கொடுப்பானா? இந்த கால வேளையில எனக்காக உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்லுது, பாடுகள் ஏற்றாரே, ஆமென், நம் துக்கங்களை சுமந்தார், ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான தேவன்,
நிழலுண்டு ஆமென். உன்னதன் மறைவுண்டு ஆமென். வல்லவர் நிழலுண்டு ஆமென். பொல்லாப்பு நேராது ஆமென். ஒரு வாதையும் அணுகாது ஆமென். பொல்லாப்பு செயலாகும் ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமென். அது எல்லாமே செயலாகும் ஆமென். பாடுகள் ஏற்றாரே ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். பாடுகள் ஏற்றாரே ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே ஆமென். தழுவாலே குணமாவோம் ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லையாமே. அவர் தழுவாலே குணமானோமாமே. இனி பலவீனம் நமக்கில்லையாமே. சொல்லமா Yes Jesus. சிறையிருப்பை திருப்புவாராமே. நம்மை நகைப்பாலை நிரப்புவாராமே. ஓ சிறையிருப்பை திருப்புவாராமே. நம்மை நகைப்பாலை நிரப்புவாராமே. கண்ணீரோட விதைத்தோமே ஆமே. இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. கண்ணீரோட விதைத்தோமே ஆமே. இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. மரபியல் வியாதி இல்லை ஆமென். நம் மரபணுக்கள் மாறிற்று ஆமென். மரபியல் வியாதி இல்லை ஆமென். நம் DNA மாறிற்று ஆமென். சிலுவாயில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவாயில் இல்லையே ஆமென். சிலுவாயில் பிறந்தோமே ஆமென். ஒன்றும் நிலுவாயில் இல்லையே ஆமென். சொல்லமா Hallelujah. என் தேவன் என்னோடு உங்களோடும் இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. 3 காரியம். He answers me. நான் கூப்பிடும்போது எனக்கு பதில் தர்றாரு. அடுத்தது என் ஆத்துமாவிலே பலத்தை தந்து, என் ஆத்துமாவில் பலன் தர்றாரு. 3வது என்னை தைரியப்படுத்துகிறார். ஆமென். ஒருவேளை தைரியமற்ற, ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே அற்புதத்தையும் அடையாளங்களையும் தைரியத்தையும் தந்து என்னை உங்களை நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற இடத்துல எந்திரிக்கலாமா? சிறையிருப்பை திருப்புவாராமே. நம்மை நாய்ப்பாலே நிரப்புவாராமே. ஓ சிறையிருப்பை ஆமே.
நம்மை நகைப்பாலே கண்ணீரோடே கண்ணீரோடே விதைத்தோமே ஆமே இனி கம்பீரத்தோடு அறுப்போமே சொல்லலாமா கண்ணீரோடே அப்பா இனி கம்பீரத்தோடு அறுப்போமே நமக்கு வல்லவ நிழலுண்டு ஆமாங்க உன்னதரின் நிழல் எனக்கு உங்களுக்கு உண்டு வல்லவரின் நிழலுண்டு ஆமே பொல்லாப்பு நேராது ஆமாங்க வாதையும் அணுகாது சொல்லலாமா பொல்லாப்பு நேராது ஆமே ஒரு வாதையும் அணுகாது ஆமே ஆண்டவருடைய வாக்குகளை சொல்லி நம்ம ஆமென் சொல்லியிருக்கோம். உன்னதரின் நிழல் எனக்கு உங்களுக்கு உண்டு, வல்லவரின் நிழல் எனக்கு உங்களுக்கு உண்டு. ஆண்டவருடைய நிழலும் ஆண்டவருடைய பலனும் எனக்கு உங்களுக்கு இருக்கும் பொழுது பொல்லாப்பு ஒரு நாளும் நேரிடாது. வாதை என்னுடைய உங்களுடைய கூடாரத்தை அணுகாது. என்னுடைய உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இந்த காலை வேளையில என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், நம்முடைய நிலைமைகளை மாற்றுகிறார். ஆண்டவர், அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆண்டவரே, எனக்கு உண்மை விட்டா யாரும் இல்லப்பா, என்னால எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், அன்னாளை களிப்பாக மாற்றினவர், ஆகாரின் கண்கள் வடிந்த கண்ணீரை மாற்றி நீரூற்றை வர செய்ய கூடுமானால் இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில என்னை உங்களையும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைத்திருக்கிற ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்ததை எனக்கு உங்களுக்கு செய்வாருங்க. நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தர் கரத்தின் நிழல், சிலுவையின் நிழல் என் மீதும் உங்கள் மீதும் படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் கரம் இறங்குகிறதா இருக்கிறது. நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னை தொடராரு, என்னை சுகப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை மாற்றுவார். நான் வந்த நிலையில் இருக்க மாட்டேன். நான் இங்கிருந்து போகும்போது ஒரு புது பலத்தோடு, ஆண்டவர் தருகிற சுகத்தோடு, பலத்தோடு, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, வார்த்தையை பெற்று நான் இங்கிருந்து கடந்து செல்ல போறேன். நானும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அப்பா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று
என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை தான் நம்பியுள்ளேன். அப்பா பார்த்து சொல்லாமா? என்னால் ஓ ராதாலா கனலா சந்தன உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவர், இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்ல. சொல்லலாம் அப்பா பார்த்தப்பா. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை என்னையும் மாற்றிடுவார். அப்பா அந்நாளை காலி தாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். சொல்லலாமா? உன்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மையே நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று ஆண்டவரே, என்னை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என்னால ஒன்றும் கூடாதுப்பா. நீங்க தான் எல்லாமே. நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மால் தான் எல்லாமே கூடுமேப்பா. உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்ரோய் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. சொல்லலாம் அப்பா பார்த்து. எல்ரோய் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்தப்பா நன்மைகள். Yes, Jesus. ஆகாரின் கண்ணீரை மாற்றி, இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய கண்ணீரை
அப்பா அப்பா, நான் கண்ணீரோட வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை மாற்ற வல்லவர். கூடாது அப்பா, என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா, என்னால எதுவுமே முடியாது. நீங்க தான் எல்லாமேப்பா. உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல ஆமாப்பா, எங்களை தேடி வந்தீங்களப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மையான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாங்க, அழகான அவருடைய அழகான கண்கள் என்னை உங்களையும் காணாவிட்டால் இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லுவா சேர்த்து கொண்ட எவ்வளவு நல்லவர் என் தேவன். தூக்கி எறியப்பட்ட அப்பா வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட உம்மையான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தவென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல இயேசுவே. ஒன்றுமில்லாத என்னை உம்முடைய காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின் இயேசுவே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவர். என்னோட்டத்தில் நான் தனிமை. ஆமாப்பா, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி உம்மை மாற்றவே. நம்புவேன் இறுதி கடைசியா சொல்லமா நம்புவேன். ஆமென்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தேவனே, நாங்க உம்மை மாத்திரம் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க கூப்பிடும் போது எங்களுக்கு பதில் தருகிறீங்கப்பா. எங்கள் ஆத்மாவை நீங்க பலப்படுத்துறீங்க. அது மாத்திரமல்ல, எங்களை தைரியப்படுத்துறீங்களேப்பா. உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பதில் தருகிறவராக, எங்களுக்கு பலனை தருகிறவராக, எங்களை தைரியப்படுத்துகிறவராக எங்களோடு இருங்கப்பா. நாங்க துவண்டு போவோம், ஒரு சில நேரத்தில் நாங்க சோர்ந்து போவோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்க கூட இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலப்படுத்தி எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. நின்ற வண்ணமாக வயநாடுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எத்தனையோ ஜனங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்க. நிறைய பேரை காணோம் தேடிட்டு இருக்காங்க. எத்தனை குடும்பங்கள், பல கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு. கிராமமே இல்லை. அழுகையின் சத்தம். 3 நாள் 4 நாளைக்கு அப்பெல்லாம் உயிரோட மீட்டிருக்காங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. காடுகளில் இப்போ ஒளிந்து கொண்டவர்கள், மலை உச்சியில போய் ஒளிந்து கொண்டவர்கள். இந்த வேளையில வயநாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இழந்தவர்களுக்கு ஆறுதலை தரணும். எத்தனையோ பேர் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. மறுபடியும் அதை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். உயிர் மாத்திரம்தான் மிஞ்சி இருக்குது. இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் அவர்களை ஆறுதப்படுத்தவும் பலப்படுத்தவும், அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் எல்லாம் போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம், சத்தத்தை உயர்த்தி.